காலையில் வந்து கிச்சடி மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு ஆள் தான். ஹஸ்பண்ட் வந்து காலையில் டீ குடிச்சிட்டு போயிட்டாங்க. லஞ்சுக்கு தான் வருவாங்க. இதோட நான் எனக்கு மட்டும் செய்யலான்னு இந்த ஒரு டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன். இந்த ஒரு டம்ளர் ரவைக்கு இவ்வளோ வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குல்ல. சரி, ஓகே, அது ஹெல்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது செய்ய போகிறேன். கிச்சடி செய்ய போகிறேன். இல்லை, கிச்சடி செஞ்சு அப்புறம் நைட்டு வச்ச காரக்குழம்பு இது, அது கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிடலாம். கொஞ்சமாக சாப்பிட்ணுன்னு தான் ஒரு டம்ளர் போட்டேன். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அதிகமாகிடுச்சு. இட்ஸ் ஓகே, சாப்பிட்றலாம். நான் உங்களை இதோட லஞ்சுக்கு சந்திக்கிறேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 10 விசில் விட்டேன். இப்போ வந்து ஒரு 8 அந்த மாதிரி இருக்கும். இத்தனை விசில் விட்டும் இது வேகவே இல்லை, இப்படியே இருக்குது. நல்லா குழன்னு ஆகவே இல்லை. நீ என்ன தான் பண்ணுறது? இப்படியே சாம்பார் வைக்க முடியும்? வெந்து தொலைக்க மாட்டேங்குது. சரி, ஸோ லஞ்சுக்கு வந்து சாதம், அவரைக்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார். ஐயோ, என் பிள்ளை கத்தினே கிடக்குது. அப்புறம் கேரட் பீன்ஸ் போட்ட பொரியல். ஸோ இதான் லஞ்சுக்கு. என்ன இவ்வளோ தூரம் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சாப்பிட போகிறோம் இது. ஸோ ஈவினிங் என்ன நடக்குது பார்க்கலாம். சரி, ஈவினிங் ஒரு இது இருக்குது. ஸோ அது என்னென்னு மறக்காமல் வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ நீங்கள் லஞ்சுக்கு என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நான் உங்களை ஈவினிங் சந்திக்கிறேன். ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது பருப்பு பாயாசம். நேற்று நேற்று நைட்டு வந்து பருப்பு பாயாசம் செஞ்சேன். அது வீடியோலாம் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ ஒரு டம்ளர் இருந்தது. அதை வந்து இப்போ சூடு பண்ணி ஹஸ்பண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான். அதெல்லாம் வந்து இன்றைக்கி, அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி டியூஸ்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் நான். ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதனால் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலையும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கோயிலுக்கே போகல, கடைக்கு தான் போயிட்டு வந்தோம். நீங்களாம் செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனியாக போக மாட்டேன். நான் கோயிலுக்கு போகணுன்னா எனக்கு மனசு சரியில்லைனா தான் கோயிலுக்கு போவேன். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் இல்லை. திடீர்னு கோயிலுக்கு போகணுன்னு தோணுச்சு. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் காலையிலேருந்து என்ன சாப்பிட்டேன் அதெல்லாம் விலாக் எடுத்தேன். நான்வெஜ்ஜுமே செய்யலை வீட்டில், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக முடியல. கடைக்கு போயிட்டு வந்ததுனால வந்து லேட் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. அதுக்கு மேலே போக முடியல. அதுக்கு நான் தனியாக போகணும். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிட்டாங்க. போகிறதுனா நான் நானும் தம்பி தான் போகணும். இருட்டிட்டுக்கப்புறம் நானும் தம்பியும் தனியாக போக முடியாது. நான் போக மாட்டேன். அதனால் கோயிலுக்கு போகல. அதுதான் இவ்வளோ நேரமாக வளரிட்டுருக்கேன். ஸோ இதே இந்த விலாக் இத்துடன் முடிந்தது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் பார்க்குறீங்க. ஆனால் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இல்லை, பண்ணாதவங்க தான் பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். லவ் யூ ஆல். பாய் டியர்ஸ். டாடா. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.